திருக்குறள் பாக்களுக்கு பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அமைப்பில் முதலாக இசையமைத்தந்தவர் மாயூரம் டி.ஆர். விஸ்வநாத சாஸ்திரிகள் என்பவர் ஆவார். சிறந்த வாக்கியக்காரரான இவர் 1893 முதல் 1958 வரை வாழ்ந்தவர். திருக்குறள் முழுமைக்கும் அந்த பாக்கள் முழுமைக்கும் இசையமைக்க அவர் திட்டமிட்டிருந்தார். அதனுடைய முதல் தொகுதி அவரே பதிப்பித்திருக்கிறார். திருக்குறள் மதுர கீர்த்தனை அறத்துப்பால் முதல் பகுதி 1-19 அதிகாரங்கள் 41 கீர்த்தனைகள் என்று புத்தகத்தின் அட்டை தெரிவிக்கின்றது. நூற்பதிப்பின் முறையையும் ஆசிரியர் விளக்குகின்றார். திருக்குறள் முழுவதும் 289 கீர்த்தனைகளாக பதிப்பிக்கவும் வாங்குவோருக்கு வசதியாக இருப்பதற்காக பதிப்பிக்கும் ஒரு வசதிதானே, அவற்றை 7 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் 41 கீர்த்தனைகள் அதற்கு குறையாமல் நிரவி அவற்றை வெளியிட வேண்டும், பதிப்பிட வேண்டும் என்று சொல்கின்றார். எளிய நடையில் பொருள் விளக்கங்களுடன் பதிப்பிக்கப்பெறும் என்றும் சொல்கின்றார். சுரசாகித்யம் இருக்கின்றது, அதற்கு உண்டான பொருளும் தரப்போகின்றார். இந்த நூல் முதல் பகுதி இது முதல் பகுதிக்காக நாம் பார்த்தோம். இது இரண்டாவது பகுதி 41 கீர்த்தனைகள் அறத்துப்பால் முடிவு பெறுகின்றது. முதல் 2 தொகுதியிலேயே அறத்துப்பால் முடிவடைந்து விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு கீர்த்தனையிலும் பல்லவிக்கு ஒரு குறள், அனுபல்லவிக்கு ஒரு குறள், சரணத்துக்கு 2 குறளாக 4 குறட்பாக்கள் அடங்கும். இது பொதுமுறை. பரிமேலழகு உரையை தழுவி பொருள் தரப்பட்டுள்ளது. அவர் மேலும் கூறுகிறார், ஒவ்வொரு கீர்த்தனையிலும் நிரவல், கற்பனை, கற்பனை சுரங்கள், நிரவல் கற்பனை சுரங்கள் பாடவும் மிகவும் வசதியான பல இடங்கள் உள்ளன. 3 மணி நேரம் கச்சேரியாக இதை செய்ய முடியும் குறட்பாக்களை வைத்துக் கொண்டு. ஏனென்றால் நிரவல் பாடவும் சுரம் போடவும் இடம் இருக்கின்றது. அதிலே முதல் நூல் ஆசிரியர் காலத்திலேயே பதிப்பிக்கப்பட்டு விட்டது. முதல் பகுதி. இரண்டாவது தொகுதியை அவருடைய சகோதரர் டி.ஆர். வைத்தீஸ்வரன் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார். முதல் தொகுதியை தமிழ் வளர்ச்சித்துறை மீள்பதிப்பு செய்திருக்கின்றது. ஆக திருக்குறளுக்கு இசையமைப்பு செய்யும் மகத்தான சாதனையை சரியான திட்டமிடலுடன் தொடங்கி ஒரு புதிய சிந்தனைக்கு வழிவகுத்திருக்கின்றார் மாயூரம் டி.ஆர். விஸ்வநாத சாஸ்திரிகள். மரபான பாடல்களுக்கு இன்றைய இசையொடியுமான கீர்த்தனை அமைப்பில் இசையமைத்திருப்பது ஒரு புதிய சிந்தனையாகும். அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் இவர்கள்.